ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் இன்ஃபோ சேனல். மத்திய அரசு ஊழியர்களுக்கான பார்த்தீங்கன்னா, புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படி இல்லைனா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் என்ற திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஒப்புதல் அறிவிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 23,00,000 மத்திய அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா பயன்பெற போகிறாங்க. ஒரு மத்திய அரசு ஊழியர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 வருஷம் சர்வீஸ் இருந்துச்சுன்னா இந்த ஓய்வு திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிறாங்க. ஒரு ஊழியர் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் ரூ. 10,000 பார்த்தீங்கன்னா பென்ஷனாக வழங்கப்படும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு ஊழியர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக வாங்கின சம்பளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 60% பணம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமாக அவங்க குடும்பத்துக்கு தரன்ற மாதிரி இந்த ஓய்வு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் சர்வீஸ் செஞ்சு ரிட்டையர் ஆனார்னா அவர் கடைசி ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின சேலரியிலேருந்து 50% ஆஃப் த பேசிக் பே பார்த்தீங்கன்னா மந்த்லி பென்ஷனாக பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இந்த ஓய்வூதிய திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் 2025லேருந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரப்போகுது. இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 2004க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணாங்களோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆவாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14% அமௌண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட மந்த்லி சேலரிலேருந்து 10%ம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இந்த பென்ஷன் பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ரெகுலராக அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.